இங்க எதுக்கு வந்த? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா போ போ. ஐயோ பெரியசாமி, நான் ஒண்ணு பார்க்க வரலையா? அந்த குழந்தையதான் இப்ப பார்க்க வந்தேன். நீ என்ன விட்டு பிரிஞ்சாலும் அந்த குழந்தைய விட்டு என்னால பிரிய முடியாது. வள்ளி, இன்னொருத்தர் பாரத்தை நம்ம சுமக்கிறதால அது நமக்கு சொந்தமாயிடாது. நீ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு அவர் குழந்தைக்கு தாயாக போற. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்தது தப்பு. போயிடு. பெரியவரால ஆபத்து வரும் தானே அண்ணன் அப்படி செஞ்சாரு. அந்த ஆபத்து நீ இல்லாம எனக்கு வரும். கருப்பு சிவத்துக்கு சுண்ணாம்பு பூசினா அது வெள்ளையாயிடும். ஆனா நீ இருட்டுக்கு பூச நினைக்கிற, அது நடக்காது. நீ இல்லாம எனக்கு வாழ்வு ஒண்ணு இருக்குமாயா? எனக்கு ஒரு முடிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமாவது நீ ஒரு முடிவுக்கு வாயா. வள்ளி, வள்ளி நில்லு. வள்ளி, பெரியசாமி, உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சது காரணம் பெரியவருக்கு பயந்தில்ல. எனக்கு இந்த முடிவு ஏற்படுறப்போ அடுத்த பழி உன் குழந்தைக்கு தான் சொன்னாங்க. அவனுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதை செஞ்சேன். அதுவே என் தங்கச்சிக்கு ஒரு முடிவை தேடித்தரும் நான் நினைக்கல. நீங்க நல்லா இருங்க. ஜாக்கிரதையா கண்ணனை பார்த்துங்க. வீட்டுல அரிசி தீந்து போச்சுங்க. அரிசி இருந்தா கொடுங்க. நல்லா கேட்டையா, நாங்களே 2 நாளா கம்பங்கஞ்சி தாயா குடிச்சிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல அரிசி தீந்து போச்சுங்க. இது என்னையா அக்கிரமம்? விவசாயமும் நின்னு போச்சு, அவங்க போட்ட அரிசியும் தீந்து போச்சு. இப்படியே போச்சுன்னா நாம என்ன தாயா பண்றது? பட்னி கிடந்து சாகிறத விட அந்த பெரியவரை எதிர்த்தே சாகலாம். 4 பேரால 40 பேர் நல்லா இருப்பாங்கன்னா அந்த 4 பேர் போறதுல தப்பே இல்லைங்க. நீயா சொல்ற? நீங்க கட்டின தாலி ரொம்ப கெட்டிங்க. அது அவ்வளவு சீக்கிரமா என் கழுத்தை விட்டு போகாது. இது அப்பவே சொல்லிருந்தா நாங்க என்னென்னமோ செஞ்சிருப்போமே. நீங்க தானடி இதை காட்டி காட்டி போகாது. நீங்க இப்போ அதையே காட்டி விவசாய கட்ட பொம்பளைங்க. இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு தாலியை கட்டினாலுங்க அதை காட்டியே மிரட்டுறாளுங்க, அதை காட்டியே காரியத்தை சாதிச்சுக்கிறாளுங்க. என்னைக்கு வர வேண்டிய தைரியம் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு. அதை நினைச்சுதான் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறதே எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. என்னைக்கு அமைதியா இருக்க ஒருத்தன் ஒரு வரம்பு மீறி வெளியாயிட்டான்னா அவனை எந்த பெரியவரால அடக்க முடியாது. அந்த பெரியவரை நம்மளுடைய நிலத்துல தொழிற்சாலை கட்ட விடவும் கூடாது, அவனை உயிரோட விட்டு வைக்கவும் கூடாது. இந்த பாருங்க, என் தங்கச்சிக்கு முடிவு கட்டின அவனை நான் ஜெயில இருந்து வந்த உடனே என்னால முடிச்சிருக்க முடியும். நான் அதை செய்யாததுக்கு காரணமே நீங்க எல்லாரும் உங்க நிலத்தை அவங்கிட்ட பறி கொடுத்ததாலதான். இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல நாம இழந்த பத்திரத்தை அவன்கிட்ட இருந்து மீட்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. பெரியசாமி, பத்திரத்தை எப்படி கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.